இன்றைக்கி நம்ம பச்சரிசி மாவை பயன்படுத்தி கை வலிக்காமல் நல்லா சாஃப்டான பஞ்சு போல் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் செஞ்சீங்கன்னா எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவு வீட்டில் இருந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த இடியாப்பத்துக்கு நீங்கள் தண்ணி சூடு பண்ணும்போது மிதமான சூடாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக கொதிச்ச தண்ணியும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. கொதிச்ச தண்ணியை சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சு இடியாப்பம் பிழிஞ்சிங்கன்னா இடியாப்பம் உங்களுக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். நல்லா ஆற வச்ச தண்ணியில் நீங்கள் மாவு பிசைஞ்சாலும் இடியாப்பம் கல் மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணியை சுட வைக்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணியில் நல்ல பபுள்ஸ் எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக அந்த மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இடியாப்பம் மாவை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இடியாப்பம் கை வலிக்காமல் பிழிஞ்சு எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பாவை பயன்படுத்தி எப்படி கை வலிக்காமல் இடியாப்பம் பிழிஞ்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டப்பாவோட மூடி எடுத்துக்கோங்க. இந்த மூடியோ இல்லை டப்பாவோட அடிப்பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்ப உலக்கில் இந்த இடியாப்பம் புளியக்கூடிய அச்சு இருக்கும். அந்த அச்சை எடுத்துகிட்டு இந்த மூடி மேலே வச்சு இப்படி ரவுண்டாக நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்த அச்சோடைய அளவுக்கு நீங்கள் இதை ரவுண்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி இடியாப்பம் பிழிஞ்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இடியாப்ப அச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் இடியாப்ப குழாயில் போட்டு மூடிக்கோங்க. இடியாப்ப குழாயில் நீங்கள் எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். அப்படியே மாவை சேர்த்துட்டு நீங்கள் இடியாப்பம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க இடியாப்ப மாவை எடுத்துகிட்டு இந்த இடியாப்ப குழாயில் 3/4 பகுதி அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. முழுவதும் மாவு சேர்க்கக்கூடாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த மூடியை எடுத்துகிட்டு இந்த மாவு மேலே இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பிழிஞ்சு விடுறதுக்காக இந்த இடியாப்ப குழாயை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் மாவு பிழியும் போது உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக கை வலிக்காமல் எவ்வளோ இடியாப்பம் வேணாலும் பிழிஞ்சு எடுக்கலாம். இப்போ இடியாப்பம் பிழிஞ்சு விடுறதுக்காக இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துகிட்டு அதில் ஈர துணியை விரித்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் இடியாப்பம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இடியாப்பம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் தொட்டு பிழியும் போதே இந்த மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இறங்குது பாருங்கள். ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி நீங்கள் இடியாப்பம் மாவை பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்பம் வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சுட வச்சுட்டு அதுக்கப்புறமா இடியாப்பம் பிழிஞ்சு வச்சுருக்கதை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். 5 நிமிஷத்தில் இடியாப்பம் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நான் கையில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இடியாப்பம் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ இடியாப்பம் வேணாலும் செய்யலாம். இப்போ நான் இடியாப்பத்தை இந்த துணியிலேருந்து எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட இந்த துணியில் ஒட்டலை. இடியாப்பம் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இடியாப்பம் பிழிஞ்சு விடும்போது ஒவ்வொரு டைம் நீங்கள் மூடியை வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு டைம் இந்த மூடியை நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் அதை கழுவிட்டு நீங்கள் திரும்பவுமே இடியாப்பம் பிழியும் போது அதை பயன்படுத்தலாம். இனிமேல் வீட்டில் இடியாப்பம் செய்யும்போது நீங்கள் கை வலிக்க மாவு பிழிஞ்சு விட வேணாம். இந்த மாதிரி மாவு தயார் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்களும் பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.